சிறப்பு கூட்டத்தினுடைய தலைவர் இனிய நண்பர் சீனிவாசன் அவர்களே, இந்த கூட்டத்திலே சிறப்பாக பங்கேற்று பரிசளித்து வாழ்த்து சொல்ல இருக்கின்ற பொது மேலாளர் அவர்களே, வள்ளுவனை நமக்கு என்னதான் அதிகமாக சொல்லியிருக்கிறார், நாம் எதனை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக பொறுப்போடு வந்திருக்கின்ற பேராசிரியர் ஜானகிராஜா அவர்களே, இங்கே கூடியிருக்கின்ற தமிழ் சான்றோர்களே, பரிசு பெற இருக்கின்ற மாணவ செல்வங்களே, அவர்களுடைய பெற்றோர்களே, இங்கே திரளாக கூடியிருக்கின்ற தொலைபேசி ஊழியர்களே, தொழிலாளர் தோழர்களே, தொழிற்சங்க தலைவர்களே, ஓய்வு பெற்று தொடர்ந்து பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர்களே, அன்பர்களே, உங்கள் எல்லோரையும் வணங்குகிறேன். நேரத்திற்குள் முடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நியதி. எனவே ஒரு இரண்டு செய்திகளை மட்டும் சொல்லி நான் விடைபெறுகின்றேன். இந்த விழாவுக்கு நாயகன் சிறில். அந்த சிறில் பணியாற்றிய ஊர் இது. அந்த சிறிலுக்கு 100 ஆண்டுகள் முடிந்து போய் இன்னும் அந்த சிறில் பெயரை நாம் சொல்லிக்கொண்டு அவர் நம்மோடு இருந்த வாழ்ந்த நமக்காக சொல்லிக் கொடுத்த எல்லாவற்றையும் நாம் நினைவுபடுத்திக் கொண்டு இருக்கிறோம். ஏன் என்று சொன்னால், அவர் தொழிலாளர்களுக்காக மட்டும் இல்லை, சமூகத்துக்காக மட்டும் இல்லை, இலக்கியத்திற்காகவும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். தொழிற்சங்க அரங்கிலே இலக்கியத்திற்காக ஈடுபடுத்திக் கொள்வது என்பதும் மொழிக்காக தன்னை வரிந்து கொள்வது என்பதும் ரொம்ப அரிதான விஷயமாக இருக்கும். ஆனால் இந்த பகுதியிலே அது நிகழ்ந்திருக்கிறது. எனவே அந்த பெருமையை நாம் போற்றுகின்றோம். அவருடைய கதைகளெல்லாம் ஏழைகளை பற்றிய கதைகள், இல்லாதவர்களை பற்றிய கதைகள், ஏது மிலிகளை பற்றிய கதைகள். அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, அந்த வாழ்க்கையினுடைய உன்னதம் என்ன? ஒரு சாதாரண ஒரு கிழவிக்கு, ஒரு தாய்க்கு உடம்பிலே சேலை இல்லாமல் இருக்கின்றது, சேலை கிழிந்திருக்கின்றது. ஆனால் ஒரு சவத்திற்கு பட்டு சேலை போட்டு தூக்கி கொண்டு செல்கின்றார்கள், சேலையோடு புதைக்கின்றார்கள். இவர்கள் உடம்பு திறந்து ஒரு தாய் தெருவிலே கிழவி துணி இல்லாமல் அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறான். அதை ஒரு தோழர் பார்க்கிறான். அந்த புதைக்கப்பட்ட பிணத்திலிருந்து அந்த புதிய புடவையை எடுத்து அந்த கிழவிக்கு கட்டி சுத்தம் பண்ணி கொடுத்து, நீ கட்டிக்கன்னு சொல்லி கொடுக்குறான். அந்த அம்மா அதை கட்டிக்குது. இந்த பிணத்தை, சவத்தை நோண்டிய குழியிலிருந்து இந்த புடவைதான் எடுக்கப்பட்டது என்பதை கண்டுபிடித்து அந்த ஒரு நல்ல மனுஷனை போலீஸ்காரன் அரெஸ்ட் பண்றான். இந்த மாதிரி சவத்தை எப்படி நீ தொடலாம், எப்படி நீ துணி எடுக்கலாம், தவறல்லவா? தவறுதான், சட்டப்படி தப்பு தான். ஒரு சவத்திலிருந்து துணியை அகற்றக்கூடாதுதான். ஆனா துணியே இல்லாம நெய்ந்து போன துணியை கட்டுக்கொண்டு ஒரு தெருவிலே ஒரு தாய் செல்வதை பார்த்து கொண்டிருக்கலாமா? அதற்கு சட்டம் இடம் தருகின்றதா? அப்படி சட்டம் என்னை தண்டித்தால் தண்டிக்கட்டும் என்று அந்த தோழன் சிறைக்கு செல்கின்றான். அந்த சவத்திலிருந்து இந்த புடவையை எடுத்து ஒரு ஏழை கிழவிக்கு கொடுத்ததற்காக அதை அவன் ஏற்றுக்கொள்கின்றான். இந்த சமூகம் எப்படி இருக்கின்றது, ஏழையை பார்த்து எப்படி கல்லெஞ்சாக இருக்கின்றது என்பதையெல்லாம் உணர்ந்து ஒரு தோழன் எழுதிய கதை. சிறிலோட கதை தான். சிறில் தான் சொல்லுகின்றான், தன்னை மறைத்துக் கொள்வதற்கு துணி கிடைக்கவில்லை அந்த கிழவிக்கு. ஆனா ஒரு பட்டு புடவையை சவத்திற்கு போட்டு எடுத்துச் செல்கின்றார்கள். என்னடா நியாயம் இது? ஆனா அவனை சிறைச்சாலையிலே அடைக்கின்றார்கள். அடைத்து போகட்டும்,
அவன் கஷ்டப்படட்டும், தப்பு இல்லை, எந்த சட்டமானா எப்படி வேணா இருக்கட்டும், எனக்குன்னு ஒரு நியாயம் இருக்கு அப்படின்னு அந்த சிறிலோட கதாபாத்திரம் பேசுகின்றது. நிர்வாணம் என்று சொல்லக்கூடிய அந்த கதை அவருடைய கதையிலே ஒரு கதை. ஏனென்று சொன்னால் இது சிறிலுடைய விழா என்பதனாலே அவருடைய ஒரு கதையை சொல்ல வேண்டும் என்று நான் சொன்னேன். இன்னும் ஒரு ரெண்டு விஷயம். இந்த தமிழக மண்ணிலே தொழிற்சங்கத்திலே ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத ஒரு தலைவன் என்று சொன்னால் தோழர் ஜெகன். தோழர் ஜெகன் என்று சொன்னால் அழுத குழந்தையும் வாய் மூடும். அப்படி இருந்த நமது பகுதியிலே ஜெகன் என்று சொன்னால் அதிகாரிகள் என்ன, கருத்து வேறுபாடு உள்ள தொழிற்சங்கங்கள் என்ன, அரசியல் கட்சிகள் என்ன, எல்லோரும் கட்டுப்படுவார்கள். நவகாலியிலே முஸ்லிம்கள் மத்தியிலே எப்படி மகாத்மா காந்தி தனியாக செல்ல முடியுமோ, லட்சம் பேர்களை கொன்று போட்டு பிணங்களாக கிடந்தால் கூட மகாத்மா காந்தி ஒருவரால கோவணத்தை கட்டிக்கொண்டு ஒரு மனிதனாக அந்த முஸ்லிம்கள் மத்தியிலே செல்லக்கூடிய நெஞ்சுரம் அவருக்கு இருந்தது. அந்த மக்கள் அவரை நேசித்தார்கள். அப்படி ஒரு அற்புதமான மனிதன் ஜெகன். அந்த ஜெகன் பணியாற்றிய தொலைபேசியம் தான் இது. அந்த ஜெகன் ஒரு ஊழியனாகத்தான் இங்கே வந்தார். அந்த ஜெகனை பத்தரை பார்த்து தங்கமாக மாற்றிய, தொழிற்சங்க தலைவனாக மாற்றிய, நம்முடைய அண்ணனாக மாற்றிய, தலைவனாக மாற்றிய, ஒப்பற்ற வழிகாட்டியாக மாற்றிய, எப்போதும் நாம் நினைக்கின்ற ஒரு தலைவனாக, உறக்கத்திலே நினைத்தால் கூட ஜெகன் என்று சொல்லிவிட்டால் நம்மளால அடுத்து பேச முடியாது. ஜெகன் சொன்னார் என்று சொல்லிவிட்டால் நம்மளால வேற எதுவுமே பேச முடியாது. என்ன சொன்னா அப்படியோ அவர் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய ஒரு மரியாதை, அந்த சிறில் தான் அந்த ஜெகனை உருவாக்கிய உத்தமன். அப்ப தமிழ்நாட்டுக்கே ஒரு தந்தை போன்று, அண்ணன் போன்று, வழிகாட்டி போன்று, கலைஞரை விளக்கம் போன்று வாழ்ந்த ஒரு பெரிய தலைவர் தோழர் ஜெகன். அந்த ஜெகனோட தொலைபேசியம் இது. இந்த ஊரிலே தான் ஜெகனை வழிகாட்டி ஒரு தலைவனாக மாற்றிய நம்முடைய ஒப்பற்ற ஆசான் சிறி. எனவே தமிழகத்திற்கு வழிகாட்டியாக இருந்த எங்களுடைய ஒப்பற்ற ஜெகனுக்கு ஆசானாக இருந்தவர் தோழர் சிறி. எனவே அந்த சிறி நமக்கு எல்லோருக்கும் குரு, ஆசானுக்கு ஆசான். எனவே அவரை நாம் ஆண்டுதோறும் போற்ற வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்து ஜெகனை சொல்லிவிட்ட பிறகு அடுத்தது நம்முடைய ரகுநாதன் அவர். இந்த மண்ணினுடைய ஒப்பற்ற மாணிக்கம். எப்போதும் நம்மளை பற்றியே சிந்திச்சு, நம்முடைய வாழ்க்கையை பற்றியே சிந்திச்சு, நமக்குள்ள கஷ்டங்களை பற்றியே சிந்தித்து, தன்னுடைய குடும்பத்தை மறந்து நம்மோடு எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, எப்பொழுதும் நம்ம 24 மணி நேரம் தூக்கத்தில் எழுச்சி கேட்டா கூட ரகுன்னு சொன்னா நம்முடைய கஷ்டங்களுக்காக இருக்கக்கூடிய ஒப்பற்ற தலைவனாக இருந்த தோழர் ரகு. அந்த ரகு இந்த மண்ணிலே சிறிலோட இயங்கியவர். நம்முடைய இந்த ஊரிலே இருக்கின்ற தோழர் தமிழ்மணி அவர்கள், தோழர் பி ஜெயராமன் அவர்கள், இவர்களெல்லாம் சிறிலோடு வாழ்ந்த பெரியவர்கள். சிறிலோடு வாழ்தல், சிறிலோடு இயங்குதல், அது ஒரு பெரிய பேரு, வாழ்க்கையிலே ஒரு பெரிய பேரு. ஒரு அற்புதமான அந்த வாழ்க்கையை பெற்ற இந்த சான்றோர்களை இந்த மண்ணிலே நாம் பெற்றிருக்கின்றோம். அதற்காக நாம் பெருமைப்படுகின்றோம். அப்பொழுது மொழியை பற்றி தலைவர் சொன்னார். தமிழ் மொழி போன்று ஒரு உன்னதமான மொழி இந்த உலகிலே எங்குமே இருக்க முடியாது. தமிழின் சுவை கண்டார் அமுதின் சுவை கண்டார் என்று சொல்வார். நீ தேவலோகத்தில் போய் அமிர்தம் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, தமிழுக்கும் அமுதென்று பேர் என்று சொன்னான் பாரதிதாசன். அப்படி இருக்கக்கூடிய தமிழ் மொழி, ஆரியம் கண்டாய் தமிழ் கண்டாய் என்று தமிழையும் வடமொழியையும் கடவுளை ஒன்றாக கொண்டு சேர்க்கின்ற ஒரு மண்ணில், அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மண், அற்புதமான மொழி. இந்த ஊரிலே தான் எத்துடையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்து உரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவர் அவர். உளந்தான் சுத்த சித்துருவாய் எவ்வெருமான் நடம் புரியும் இடம் என நான் தேர்ந்தேன், அந்த வித்தகர்க்கு அடிக்கு ஏவல் செய்திட என் சிந்தை மிக விளைந்ததாலோ என்று வள்ளலார் சொல்லுவார். வள்ளலாருடைய புழங்கிய பூமி. இந்த உலகிலே ஒருவரை எழுத்துடை கூட தவறாக, கீழாக, மேலாக நினைக்காமல் சமமாக நினைக்கின்ற உள்ளம் உடையவன் யாரோ
அந்த உள்ளத்திலே கூட அப்படி நினைத்து உவக்கின்றவர் யாரோ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நானும் நீனும் ஒன்னும் சொல்லி மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும். உள்ளத்தால் ஓக்கின்றவர் யாரோ அவர்கள் காலிடுகின்ற வேலையை நான் என் கையாலேயே செய்ய தயாராக இருக்கின்றேன் என்று வள்ளலார் சொல்லி இருக்கின்றார். எனவே அப்பேற்பட்ட உத்தமன் புழங்கிய பூமி திருபூமி. எனவே வள்ளலாருடைய மண் இது. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடியேன் என்று சொன்னாரே, இந்த உலகிலே பயிருக்காக கண்ணீர் வடித்தவன் அவன் புழங்கிய பூமி. நாமார்க்கும் குடியல்லோம் நமனெஞ்சோம் சொன்ன திருநாவுக்கரசருடைய பூமி. எனவே அப்படியெல்லாம் இருந்த ஒரு அற்புதமான பூமி சிறிலோட மண், ஜெயகாந்தனோட மண். பெரியார் அவர்கள் ஞானியார் அவர்களுக்கு வணக்கம் சொல்லி வணங்கிய மண். தமிழ்நாட்டிலே எங்காவது பெரியார் வணங்கி எழுந்தார் என்று சொன்னால் அது கடலூர் ஞானியார் அடிகளுக்குத்தான். அப்படி ஞானியார் அடிகள் பெரியாரால் வணங்கப்பட்டது. அப்படி ஒரு அற்புதமான இந்த ஊரினுடைய மண். இந்த ஊரிலே கடலூர் அஞ்சலை அம்மாளை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். தென்னாட்டு ஜான்சி என்று அழைக்கப்பட்டவர். ஒண்ணுமே பெரிய பாரட்லா படிக்கல, சாதாரண ஒரு ஏழை குடும்பத்து பெண். இந்த விடுதலை போராட்டத்திற்காக காந்தியினுடைய பெண்ணை சென்றவர் இந்த கடலூர் மண்ணுக்காரர். அந்த கடலூர் மண்ணிலே தன்னுடைய வயிற்றிலே குழந்தையோடு சிறையேகிய ஒரு பெண். வெள்ளக்காரன் காலத்துல படிக்காத பொம்பளை, கடலூர் பொம்பளை சிறையிலே இருந்த இந்த ஊர் சிறையிலே தான் சுப்பிரமணிய பாரதி வாழ்ந்திருக்கின்றார். எப்பேற்பட்ட விஷயம் இது, எப்பேற்பட்ட இடம் இது. ஆறுமுகநாதலர் புழங்கிய பூமி. அப்பேற்பட்ட அந்த பூமியை நினைத்து பிறந்த தாயும் பிறந்த பொன்னாடும் பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவானினும் நனி சிறந்தனவே என்று சொல்வார்கள். அப்படி இந்த மண்ணினுடைய பெருமையை நீங்கள் எப்பொழுதேனும் சிந்தித்து பார்த்து கொண்டிருக்கள். சிந்தித்து பார்க்காமல் இருந்து விடாதீர்கள். தமிழை சிந்தித்து பாருங்கள். ஐயா அவர்கள் திருக்குறளை பற்றி சொன்னார்கள். திருவள்ளுவரை சிந்தித்து பாருங்கள். யாமறிந்த புலவரிலே கம்பனை போல், வள்ளுவனை போல், இளங்கோவை போல் பூமியினை யாங்கருமே பிறந்ததில்லை. நீங்க ஏதாவது நம்பாத போடுவீங்க. உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை. நான் சும்மா சொல்லலப்பா, நான் சும்மா சொல்லல, அது உண்மை, அது சத்தியம் அப்படின்னு பாரதி சொல்றான். அப்படி இருக்கக்கூடிய தமிழ், அப்படி இருக்கக்கூடிய ஒரு மண், அப்படி இருக்கக்கூடிய ஒரு தலைமை, அப்படி இருக்கக்கூடிய செரில், அப்படி இருக்கக்கூடிய ஒரு இந்த இயக்கத்திற்கும் இந்த மக்களுக்கும் இந்த தோழர்களுக்கும் நாம் எப்பொழுதும் விசுவாசமாக இருக்க வேண்டும் என்கிற காரணத்தினால்தான் பல அரங்குகளில் இருந்து இந்த விழா மேடைக்கு நாம் பல்வேறு கருத்துக்களை கொண்டவர்களை எல்லாம் இங்கே அழைத்து வந்திருக்கின்றோம். இங்கே ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள், நூற்கடல் கோபாலய அவர்கள் வந்திருக்கின்றார்கள், இங்கே காசி ஆனந்தன் அவர்கள் வந்து முழங்கி இருக்கின்றார்கள், திருப்பூர் சுப்பராயன் அவர்கள் வந்து முழங்கி இருக்கின்றார்கள். அப்படி எந்த முனையில் இருந்து சொன்னாலும் எல்லோரும் இங்குள்ள தமிழுக்காகவும் இங்குள்ள மக்களுக்காகவும் இங்குள்ள மனித நேயத்திற்காகவும் தங்களை ஈன்ற ஒரு பெருமக்களை இந்த அரங்கம் எப்பொழுதும் கௌரவிக்கும், எப்பொழுதும் மேடையில் ஏற்றும். அந்த வகையிலே இந்த செரிலோட நினைவு நாளை இந்த மண்ணை போற்றுகின்ற, இந்த தமிழ் மொழியை போற்றுகின்ற, இங்குள்ள மனித நேய மக்களை போற்றுகின்ற, கவிஞர்களை போற்றுகின்ற, இலக்கியத்தை போற்றுகின்ற, செம்மையை நினைக்கின்ற, நம் மண்ணை போற்றுகின்ற ஒரு அற்புதமான ஒரு மகத்தான விழாவாக இங்கு நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய கடலூர் மாவட்ட தொழிற்சங்கம் இருக்கின்றதே. இதற்கு இணையாக தமிழுக்கு இப்படி செய்கின்ற ஒரு நகரத்தை, ஒரு மாவட்டத்தை இந்த திருநாடு முழுவதும் நாம் பார்க்க முடியாது. 22 ஆண்டுகளுக்கு மேலாக நூற்றுக்கணக்கான மாணவ செல்வங்களை பெற்ற பேசுகின்ற தாய்மொழிக்கு யாரெல்லாம் உழைத்து கொடுத்தார்களோ அந்த மாணவர்களை கௌரவப்படுத்துகின்ற ஒரு பெரிய ஒரு பொறுப்பினை, பெரிய ஒரு கௌரவத்தினை, பெரிய ஒரு மரியாதையினை, பெரிய ஒரு ஆராதனையை நிகழ்த்தி கொடுக்கக்கூடிய இந்த கடலூர் மாவட்டம் இந்த ஒரு விஷயத்திற்காக என்றும் போற்றப்படும் என்று உங்கள் சார்பாக நான் சொல்லிக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை இப்படி அழகாக நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அருமை தோழர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு முடித்துக் கொள்கின்றேன். வணக்கம்.